ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு என்னன்னு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு என்பது நல் ஒழுக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு தந்தை பிள்ளைகளை வளர்க்கும் போது, பிள்ளை என்ன கேட்டாலும் நான் வாங்கி தந்துருவேன், என் பிள்ளை ஏதாவது கேட்டுட்டான் அப்படின்னா என்னால வாங்கி தராம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பரிசுகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளை ரொம்ப சந்தோஷப்படுத்துறோம். ஆனா அந்த அன்பளிப்பெல்லாம் காட்டிலும் மிகப்பெரிய அன்பளிப்பு என்னன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நல் ஒழுக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம பிள்ளைகள் இடத்துல ஸ்கூலுக்கு போய் பிள்ளைகளை படிக்க சொல்றோம். பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கும். பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும் போது டீச்சர்ஸ்ட போய் பிள்ளைகளை பற்றி நிறைய விசாரிச்சுட்டு வரும். ஆனா எல்லாமே கல்வியுடைய விஷயத்தில், அதுவும் கற்கக்கூடிய கல்வி விஷயத்தில் தான் நம்ம ரொம்ப கவனமாக பிள்ளையை தேத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யறோமே தவிர, நம் பிள்ளைகளுடைய கல்வியிலே சிறந்த கல்வி என்பது நல் ஒழுக்கம். அந்த நல் ஒழுக்கத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்றதை எத்தனை பேர் சோதிச்சு பார்க்கிறோம். நாம கல்வியிலே பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, பண்பான பிள்ளைகளாகவும் பிள்ளைகளை நாம இன்ஷா அல்லாஹ் வளர்க்கணும். ஒரு பிள்ளையை நாம் அடிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த எதிராளிக்கு வலிக்குமே அப்படின்ற உணர்வெல்லாம் இன்னைக்கு வளரக்கூடிய பிள்ளைகள் இடத்தில் மறைந்து போகக்கூடிய நிலையை பார்த்துட்டு இருக்கோம். நாம எவ்வளவு அன்பளிப்பை வாங்கி கொடுத்தாலும் மிக சிறந்த அன்பளிப்பான நல் ஒழுக்கத்தை பிள்ளைக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயம் அந்த பிள்ளை ஒரு பண்பான பிள்ளைகளாக உருவாகும். அதற்கான ஒரு முயற்சியில் நாம் இன்ஷா அல்லாஹ் இறங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.